ஆமாம், அதில் தம்பி வந்து ஒரு பேர் என்ன, ஒரு தொழிலாளி தம்பி, அந்த தம்பி அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு மேடையில். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். அவர் வந்து எங்களை தலைவரை பற்றி பேசுவேன், நான் அவரை பற்றி எதுவும் பேசலை. தாவேகா தலைவர் விஜயமூர்த்தி எந்த கருத்து நான் சொல்லலை. கருத்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன். தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்லை. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல அந்த கட்சிக்காரங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்ன திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவர் மகிழ்ச்சி வைக்கிறோன்ற மனநிலையில் ஒன்று பேசியிருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் கூட வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னது நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டீங்க போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் இப்போ பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேறு எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, ஹரியரராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா, அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாலும் போய் கேட்க சொல்லி, வேறு ஏதாவது வீட்டு வாசலில் குண்டு விட்டு விளாண்டுருப்பாரு. டெல்லி ஒர்க் ஷோ போயிருந்தேன், நான் பார்க்கல, காலையிலேருந்து பார்க்கல, நோன்பு முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு நிச்சயமாக சொல்கிறேன். விஜய் அவர்கள் ஆஜராகிறாரு. ஒரு நாளாக வந்து அவரை பற்றியான செய்தி என்டிஏ கூட்டணியாளர் அவருக்கு துணை முதல்வர் அல்லது எதிர்கட்சி தலைவர் போச்சுக்கிறாங்க. நீங்கள் கூட அதுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டுருக்காங்க. எல்லாமே செய்தி தான். தாவேகா வந்து இந்திய கூட்டணியோட வெளியே போகிறது. நான் போட்டிருந்த செய்தி ஒரு சூழலில் இணைஞ்சிடக்கூடாது, ஒன்றிய அரசுடைய அழுத்தத்துக்கு அல்லது சிபிஐடைய மிரட்டலுக்கு பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம் இங்கே அது நடக்குதா இல்லையான்றது இல்லை. பாஜகவும் அதனுடைய முந்தைய காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அவங்க நடந்துக்கிட்ட விதத்தை வச்சுட்டு அதை உதாரணமாக வச்சுட்டு நம்ம சொன்னோம். ஒரு வழக்கு, சரத்பவாருடைய அண்ணன்மான் அஜித் பவார் மீது ஒரு வழக்கை போட்டு அவருக்கு ஒரு அழுத்தம், நிதிஷ்குமாருக்கு ஒரு அழுத்தம், இப்படி தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்கள்லையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதே காரணத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வான தகவலாக தான் நான் சொன்னேன். அதனால் முழுமையாக அது என்ன நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அது குறித்து நம்ம தகவல் சொல்லுவோம். பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அது நம்ம குறைக்கணும்னு நினைச்சாலும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, வரப்புற கட்சியாக இருந்தாலும் சரி, சரியான எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். பாலியல் குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கடுமையாகாமல் நீங்கள் வந்து அதை ஒழிக்கவே முடியாது. நாடுகளைப் போல பாலியல் குற்றங்களுக்காக தண்டனை கடுமையாகும். ஆசினி என்ற ஒரு சிறுமியை கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சது. அவன்தான் அந்த ஆசினி கொலை வழக்கிலிருந்து திரும்ப வந்து மீண்டும் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான். ஆனால் அந்த பையன் மீண்டும் வந்து வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறான்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ என்னவா அவன் மேலே வழக்கு பதியப்பட்டது? அதில் சொல்லப்படுற காரணங்கள் வந்து 1 hour கேப் இருக்குது. அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் வேறு இடத்துல இருந்ததுக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அதனால அவன் விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து மிகப்பெரிய கேவலம், அவமானம் நினைக்கிறேன். இந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்காதப்பவே இங்கே சட்டத்தில் நிறைய ஓட்டம் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படாமல் இதை ஒழிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. தாவேகா கட்சி வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை வந்து ஏர்போர்ட்டில் மது பாட்டில் எடுத்து போயிட்டு மாட்டிக்கினார் வச்சு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கருத்து? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது, கண்ணிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். உலகம் முழுவதுமே மது வந்து தங்களுடைய உணவுப் பொருளில் ஒன்றாக கலந்துருச்சு. அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் மது வந்து புத்தாண்டு விழாக்களாக இருக்கட்டும், கிரிக்கெட் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா விழாக்கள்லையுமே பொதுவெளியிலேயே மது வந்து பயன்படுத்தப்படும். அப்படி நான் சமீபத்தில் ஆதவர்ஜன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது
ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராததுக்கு காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அது ரஜினி ரசிகர்களை வந்து ரொம்ப கொதிப்பு வச்சு அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிஞத்தின் உச்சம், ஒரு தாண்டோண்டித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பலமுறை சொல்லிட்டேன், அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு முதலாளி, ஒரு லாட்டரி சீட்டு ஓனர். அவ்வளோதான். லாட்டரி விட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிகாரி. அவர் திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தார். திமுகவின் முதன்மை குடும்பத்தோடு ஒட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர அவருக்கான அவருடைய பேச்சு எதுவுமே அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை முட்டாள் முதல்வர்னு சொல்றாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் சொல்றாரு திமுகவிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பு ரஜினி ரசிகர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலாலும் அவர் மீது பேரன்பு கொண்ட ரஜினி ரசிகர்கள் வந்து அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. திமுகவில் பதவியில் இருக்கிறவங்களுக்கு சரி, இத்தனை கோடி தொண்டர்களும் சரி அமைதியாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. ஏன் அப்படி ஒரு பேசுகிறாரே, ஒரு எதிர்வினையாற்றக்கூடாதா, அது தப்புன்னு கண்டிக்கக்கூடாதான்னா தெரியல. ஏன் திமுகவில் இவ்வளவு அதாவது ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கிறது போல நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக கூட இருக்கு. ஏன்னா இப்போ வந்து மது பாட்டில் எடுத்து இருக்கு ஏர்போர்ட்டுக்கு அவர் ஆளுங்க, அதனால வந்து டிவிக்கு பின்னடைவு வருமா? மது அருந்தாது எல்லாம் தான் அருந்தது வேறனா எடுத்துன்னு போகிறது 1 hour கூட பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய நேர்மையையும் அறத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் விளங்கிக்கங்க. அவர் என்னைக்காவது மதுவிலக்கு எதிராக போராடினார்னா இந்த காட்சியை எடுத்து போடுங்க. போராடுவார், என்னைக்காவது அட்டையை பிடிச்சி நிற்பார்ல, அப்போ இந்த காட்சியை போடுங்க. நீங்கள் பேட்டில் கொண்டு போனது என்னன்னு கேளுங்க. அவங்க கட்சிக்காரங்களே பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து தரக்குறவே பேசுகிறாங்க, மற்ற கட்சிக்காரங்க பேசும்போது எங்கேயும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறத நம்ம நிறைய கேட்குறோம். நம்ம நிறைய ஒரு தலைவருடைய மனைவியவே குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இயலாதவன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். ஸோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பற்றி தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திட்ட வேண்டியது, இது ஒரு அரசியல் பண்பு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 3ஆம் தரமான 4ஆம் தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்புன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம். நானெல்லாம் எவ்வளோ பெரிய கருத்தை சொன்னாலும் ஐயா மரியாதைக்குரிய ஒன்றிய பிரதமர் மோடின்னு தான் சொல்லுவேன். தனிப்பட்டதோ ஒருமையில் பேசுவதோ தரக்குறைவாக பேசுவதோ ஏற்கவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலைன்னு தான் அர்த்தம். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிடுறீங்க, ஆட்சி மாற்றம் ஏதாவது நடக்குமா உங்கள் கருத்து? இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ஆட்சி மாற்றம். தேங்க்ஸ். நன்றி.